இப்போ சரியாகாத ஒரு கூட்டத்தை நம்ம ஏன் நம்பணும்னு நான் கேட்குறேன். நீ அவன் சரியாக இல்லைன்றது நம்ம விட்டுருவோம் சார். அது அவன் பிரச்சனை, நம்ம பிரச்சனையே கிடையாது. அவன் நம்மகிட்ட வந்தால் பொழந்துருவான், அது வேற கதை. இப்போ அவனுக்குள்ளே அடிபட்டு அங்கங்கே செத்துக்கிறான். அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் போகக்கூடாதுன்றதான் முதல் நிபந்தனை. ஏர்போர்ட்டுக்கு வேணாது போய் நிற்போம். நமக்கு ஏர்போர்ட்டில் தானே உலகத்தில் உள்ள எல்லா செலிபிரிட்டி ஏர்போர்ட்டில் தானே வருவான், ரைட்டுங்களா? விஜய் ஏர்போர்ட்டுக்கு வராது சார், ரைட்டுங்களா? விஜயோட பெரிய செலிபிரிட்டியே உலகத்தில் இல்லையா? ஏசுநாதருக்கு மேலே விஜய் இல்லை. அப்போ எல்லா செலிபிரிட்டியும் வந்து போகிறது ஏர்போர்ட் தான். ஏர்போர்ட்டுக்கு போய் நிற்கிறானுங்க. ஏர்போர்ட்ல தான் அவர் இறங்கி வரணும். அங்கே போய் பார்க்கணும். எங்கெல்லாம் விஜய் பார்க்கணும். விஜய் நான் பார்த்துட்டேன், உலகத்திலே யாரையும் பார்க்கணும், விஜய் பார்த்துட்டேன்னு ஒரு பொண்ணு அழுகுறா. அதை வீடியோ எடுத்து போட்டு ஊருப்புறம் பாருங்க, இதுதான் விஜய்க்குள்ள. ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடாது. அங்கே அரிணின்னு ஒரு பொண்ணு பாருங்க, காலையில் பிள்ளைதாச்சின்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, பார்த்தா மயங்கி விழுந்துருச்சு. அதை பாலிமரக்காரன் சுற்றி போகிறான், வீடியோ எடுக்காத வெளியே போட்டுன்றான். அப்புறம் என்ன முதுகு சரியாக வந்தான், ஏடா இந்த மாதிரி எது நடந்தால் வீடியோ எடுக்க தானே வந்தான், அவனை வெளியே போய் சொல்கிறேன். அப்புறம் நீ யார்? நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, வந்திருக்கீங்க, வந்ததே தப்பு. அப்புறம் எதுக்கு வரீங்க? வந்துட்டு அதை வீடியோ எடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, உங்களை பற்றி தப்பாக வெளியில் பரவிடக்கூடாது. ஏர்போர்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி நின்றுருக்கான். அவனுக்குலாம் ஷூட்டிங் பெர்மிஷன் உண்டு சார், தெரியுமா?